அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமா மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறத பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிந்தனை 2. சிந்தனை 1ல் நல்ல ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நல்ல ஸ்டாக்கு அப்படிங்கிறதுக்காக நான் இது வரைக்கும் தொடர்ந்து பேசிட்டு வர்ற லார்ஜ் கேப்பு, ப்ளூ சிப்பு, குவாலிட்டி பங்குகளை வாங்குகிறேன் அப்படின்னு போனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. நான் சொன்ன கான்டெக்ஸ்ட் வேறு அப்படிங்கிறத விளக்கி சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ், ரொம்ப பாப்புலரான கம்பெனி. ஆல்ரெடி பல புத்திசாலி முதலீட்டாளர்கள் நல்ல வேல்யூவேஷனில் பிடிச்சி அதை ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ரீசன் என்னென்னா, அந்த கம்பெனி, அந்த பிஸ்னஸ் கண்டினியூஸாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போது இந்த கம்பெனியில் ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்டுக்கு தெரிஞ்சு போச்சு, எஃப்ஐஎஸ்க்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு இது ஒரு நல்ல பிஸ்னஸ், அதிக வேல்யூவேஷனில் இருக்குது. இப்போது இந்த கம்பெனியை நீங்கள் அதிக வேல்யூ கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஃப்டி ரிட்டர்ன் கூட வராது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் ஓரளவு நீங்கள் வேல்யூவேஷனில் பிடிச்சாலும் உங்களுக்கு எஃப்டியை விட ஸ்லைட்டாக 1-2% தான் ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் நல்ல வேல்யூ பிக்கிங்கில் நல்ல டைமில் பிடிச்சா. புரியுதுங்களா? இப்போது எஃப்எம்சிஜி மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் உங்களால் 20 பிக்கு கீழே பிடிக்க முடியுமா? அந்த வேல்யூவேஷன் ஜோனுக்கே வராது. அதுக்காக எஃப்எம்சிஜி ஸ்டாக்கு 50 பியில் இருக்குது. வருஷக்கணக்காக நான் பார்த்த வரைக்கும் 7-8 வருஷமாக இல்லை 10 வருஷமாக அதே பியில் இருக்குது. அந்த பியில் ஒரு புத்திசாலி முதலீட்டாளராக இருந்தால் இவ்வளோ பிஇ கொடுத்து நான் இந்த ஸ்டாக்கை வாங்கணுமா அப்படின்னு தான் யோசிப்பான். ஆனால் செக்டோரல் பிஇ 50 பியில் இருக்குது, அதனால் நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிற கேட்டகரிஸ்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இங்கே என்ன அப்படின்னா, எனக்கு 50 பிஇலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இது நல்ல பிஸ்னஸாக இருந்தாலும் நான் 50 பியில் வாங்கினா எனக்கு ரிட்டர்ன் பெருசாக கிடைக்காது அப்படின்னு நீங்கள் முடிவு எடுக்கிற ஸ்ட்ராங்கான புத்திசாலித்தனமான முதலீட்டாளராகவும் இருக்கலாம். தவறு கிடையாது. புரியுதுங்களா? எப்போ அதே எஃப்எம்சிஜி செக்டர் ஒருவேளை செக்டோரல் ரொட்டேஷனில் மறுபடியும் பழைய காலத்து நிலைமைக்கு போகுது, 20 பிக்கு கீழே போகுது, அப்போ வாங்க முடியுமா அப்படின்னா வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிற முதலீட்டாளராக இருந்தால் உங்கள் கான்ஃபிடென்ட், உங்கள் டெசிஷனில் நீங்கள் கரெக்டாக இருங்க. சரிங்களா? எஃப்எம்சிஜி செக்டருக்கு ஏன் அதிக வேல்யூவேஷன் கொடுத்துருக்குறாங்கன்னா, என்ன கொலாப்ஸ் மார்க்கெட் கிராஷ் ஆனாலும், எந்த சிச்சுவேஷன் நடந்தாலும் மக்கள் டெய்லி கன்சம்ஷனுக்கு பண்ணி தான் ஆகணும். அதனால் இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் அவங்களுடைய ப்ராடக்டை செல் பண்ணுவாங்க. மார்க்கெட் உடஞ்சாலும் அப்போ இது ஒரு டிஃபென்சிவ் செக்டராக இருக்கும். இந்த கம்பெனிஸில் கேஷ் ஃப்ளோலாம் நல்லாவே இருக்கும். அதாவது என்னென்னா, இந்த பிஸ்னஸுக்கு கேஷை அப்ஃப்ரண்ட் வாங்கிடுவாங்க. அதாவது என்னென்னா, அந்த கேஷ் உங்களுக்கு இப்போது கார் கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ப்ராடக்டை டெலிவரி பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் தான் காசு லேட்டாக வரும். அந்த 3-4 மாதம் அந்த வட்டியெல்லாம் லாஸ். அந்த மாதிரி பிஸ்னஸ் இல்லை. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதிக வேல்யூவேஷனில் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்குது. புரியுதுங்களா? ஒரு ரீசன் சொல்கிறேன். புரியுதுங்களா? எதனால் அந்த எஃப்எம்சிஜி மாதிரி செக்டர்ஸ் ஏன் அதிக வேல்யூவேஷனில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போது லார்ஜ் கேப்பில் நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஒன்று, லார்ஜ் கேப்பு பங்குகளை நீங்கள் வாங்கணும். இப்போ சூழ்நிலையில் அது நல்ல வேல்யூவேஷன் ஜோனுக்கு என்ட்ராகுது. அதனால் நல்ல வேல்யூ பிக்காக லார்ஜ் கேப், குவாலிட்டி, ப்ளூ சிப் பங்கை பிடிங்க அப்படின்னு சொன்னது வேறு கான்டெக்ஸ்ட்டு. இப்போ நான் சொல்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச பிஸ்னஸை ரொம்ப வருஷமாக அதிக பியிலே இருக்கே, நானும் வாங்கிக்கிறேன், ஒரு சேஃப் ஜோனு, எஃப்டியை விட அதிகமாக ரிட்டர்ன் கிடைச்சா போதும் அப்படின்னு வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க்கு. அப்படிங்கிறத தான் நான் இப்போது இந்த பாயிண்டில் சிந்தனை 2ஆக உங்ககிட்ட சொல்கிறேங்க. நீங்களே அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு இப்போ ரீசெண்டாக நல்லா உடஞ்சிச்சு. லார்ஜ் கேப்பை விட 3%, 4%லாம் உடஞ்சிச்சு மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும். ஸோ இட் இஸ் அ சிக்னல். நம்ம மக்கள் எல்லாமே ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பில் அதிகமாக தூக்கி பிடிச்சி வச்சுருக்குறோம். அது உடையும் அதிகமாக அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். லார்ஜ் கேப் மட்டும்தான் ரொம்ப நாளாக கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. லார்ஜ் கேப் மட்டும்தான் வேல்யூவேஷன் ஜோனில் என்ட்ராகுது. அதனால் அதுக்குள்ளே நல்ல வேல்யூ பிக்கப் பிடிங்க. ஆனால் யூஎஸில் இது உல்ட்டாவாக இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்கிறேன். லார்ஜ் கேப் எல்லாம் ரொம்ப அதிக விலையில் இருக்குது. ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
நீங்கள் நீண்டகால முதலீட்டாளர், உங்களுக்கு காசு தேவையில்ல 10, 15 வருஷத்துக்கு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எடுத்த டெசிஷனில் கன்விக்ஷன் இருக்குன்னா ஹோல்டு பண்ணிக்கங்க. இதுக்காகலாம் வந்து நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நான் என்னுடைய சிந்தனை துளிகளை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்கிறத புரிஞ்சுக்கங்க.